ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு another வீடியோ. ஆகஸ்ட் 9th எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத நாளாக மாறிடுச்சு. ஒரு துயரமான சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்துருச்சு. மை பிலவட் மதர் பாஸ்ட் அவே. காலையில் ஒரு 4:41 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அஃபிஷியலாக சொல்கிறாங்க அவங்க உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் ஷூட் பண்ணுற டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 17th. இன்னுமே நான் வந்து ரெக்கவர் ஆகலை, எங்கள் ஃபேமிலியுமே ரெக்கவர் ஆகலை. ரொம்பவே ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் நடந்துருச்சு. அவங்க 1966 பார்ன், நவம்பர் மாதம். இன்னும் அவங்களுக்கு 60 கூட டச் ஆகலை. அதுக்குள்ளே வந்து எங்களை விட்டு போயிட்டாங்க. ஆகஸ்ட் 9th அரௌண்டு 3:30க்கு வந்து அவங்க பெட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி அன்னீஸியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லைட்லாம் ஆன் பண்ணிவிட்டு என்னமாச்சுன்னு கேட்டோம். ஏன்னா நைட்டு வரைக்குமே எங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லை, எதுவுமே எங்களுக்கு ஷேர் பண்ணல. ஷி வாஸ் வெரி ஃபைன். நைட்டு டின்னர் சாப்பிட்டோம், ஒன்றா தான் இருந்தோம், எதுவுமே எங்களுக்கு சொல்லலை. ஒரு 3:30 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து ஏதோ வந்து அன்ஈஸியாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சடனாக வந்து பார்த்திங்கன்னா பிபி வந்து ஷூட்டப் ஆயிருந்துச்சு. உடனே வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கு சிரமப்பட்டாங்க. நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஜஸ்ட் 5 மினிட்ஸில் நான் வந்து காரில் கூட்டிகிட்டு போயிட்டேன். காரில் வந்து வீட்டிலேருந்து ஏறி உட்காடுறாங்க. காரில் போகிற வழியில் என் கையை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, இந்த ஃபேமிலியை நீ பார்த்துப்பல, நான் இல்லைனா இந்த ஃபேமிலியை பார்த்துப்பலன்னு என்ன சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் நெருங்கினோடனே நான் உள்ளே போய் எல்லாரையும் அலர்ட் பண்ணேன். எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க. 3:40 AM மார்னிங்கில். ஸோ அந்த 24 hours ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து அந்த பெஞ்சிலே தூங்கிட்டு இருந்தாங்க. ஹாஸ்பிட்டலோட அந்த ரிசப்ஷன்லேயே எல்லாரையும் தட்டி எழுப்பி வீல் சேர்லாம் எடுத்துகிட்டு வந்து அம்மா வந்து கார்லேருந்து இறங்கி அவங்களா வந்து வீல் சேரில் உக்காந்தாங்க. கீழேயே கேஷுவாலிட்டி. நாங்கள் தள்ளி உள்ளே கூப்பிட்டு போய் ஆக்சிஜன்லாம் வந்து அப்போ தான் ஃபிட்டே பண்ணுறாங்க. ஆக்சிஜன்லாம் வந்து அப்போ தான் வந்து அசம்பிள் பண்ணி ஒயரிங்லாம் பண்ணி அப்போ தான் ஃபிட் பண்ணுறாங்க. அதிலே கொஞ்சம் டிலே ஆனது ஏற்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஜன் சப்ளை வைக்கும்போது அவங்களுக்கு பல்ஸ் வந்து 76 இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அப்படியே ட்ராப் ஆகிறத நானே பார்த்தேன். என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 36 அப்படின்னு சொல்லிட்டு பல்ஸ் வந்து ட்ராப் ஆகுது. நான் வந்து மனசு கேட்காம டோரை திறந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து வென்டிலேட்டர் சப்போர்ட் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து அந்த வென்டிலேட்டரை வர வச்சாங்க. கிட்டத்தட்ட அதிலே வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் கேப் ஆயிடுச்சு. வென்டிலேட்டர் வைக்கும்போது அவங்க கண் வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி போகிறாங்க, ஃபெயிண்டாக ஒரு நிலைமைக்கு போகிறாங்க. அதை நான் பார்க்குறேன். வென்டிலேட்டர் கனெக்ட் பண்ணாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. திரும்ப நான் திறந்துட்டு உள்ளே போகும்போது கடைசியாக சிபிஆர் ட்ரை பண்ணாங்க. அந்த ஹார்ட்டை வந்து பம்ப் பண்ணுவாங்க இல்லையா, அதை வந்து பண்ணாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்து என்ன சொன்னாங்கன்னா, பல்ஸ் டவுன் ஆயிடுச்சு, எங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் வாழ்க்கையே இருட்டான நாள் அதுதான். எல்லாருக்குமே அவங்க அம்மா வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான். பட் எனக்கு வந்து நான் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் தான் வளர்ந்தேன். எங்கள் அம்மா ஸ்கூல் டீச்சர். ஷீ இஸ் MA B.Ed MPhil. அவங்க 25-26 இயர்ஸாக அவங்களுக்கு வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டீச்சர் அவங்க. என்னோட கிளாஸ் டீச்சரும் அவங்க தான். என் ஸ்கூலில் அவங்க டீச்சராக இருந்தாங்க. என் கூடவே வந்து கைப்பிடிச்சி வளர்த்தாங்க. நான் வீட்டுக்கு ஒரே பையன். என்னால் வந்து அவங்கள நினச்சி கூட பார்க்க முடியல அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பை த வே ஐ எம் நாட் மேரிட் yet. அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு தான் இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. தயவு செஞ்சு உங்கள் அம்மா அப்பாவை நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க. நம்மளை சார்ந்து இருக்கிறவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. இருக்கும்போது அவங்களுடைய அருமை தெரியாது, இல்லாதப்போ தான் அதோட வலி தெரியும்.